விண்வெளி சார்ந்த தொலைநோக்கு பார்வை, நம்ம இந்தியாவுடைய விண்வெளி சார்ந்த தொலைநோக்கு பார்வை பாத்தீங்கன்னா வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற இதை விவரிக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்கன்னா அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1963 தான் இந்தியா முதல் ராக்கெட்டை லான்ச் பண்ணிருக்கு. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைக் அப்பாச்சி அப்படிங்கிற பேர்லான ஒரு ராக்கெட் தான், சிறிய ரக ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். இது வந்து 1963 லான்ச் பண்ணிருக்காங்க. எங்கே இது லான்ச் பண்ணாங்கன்னா கேரளால திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய தும்பா ஈக்வேட்டரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட்டான நைக் அப்பாச்சி அப்படிங்கிற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் ராக்கெட். ஸோ அப்பையில இருந்து இப்போ சந்திரனுடைய தென் துருவத்துல தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா வந்து படைச்சிருக்கு. ஸோ 1963 ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி இப்போ எந்த சாதனையை படைச்சிருக்கோம், நம்ம சந்திரனுடைய தென் துருவத்துல தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா படைச்சிருக்கு. சந்திராயன் 3 விண்கலம் மூலமாக விக்ரம் லேண்டர் அனுப்பியிருப்பாங்க. அதுதான் போன வருஷம், அதாவது 2023 ஆகஸ்ட் 23 தென் துருவத்துல தரையிறங்கியது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சாதனையா. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் பாத்தீங்கன்னா ஆரியப்பட்டா. இது வந்து 1975 ஏப்ரல் 19 ரஷ்யாவுடைய கபுஸ்டின் யார்ல இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த செயற்கைக்கோள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள். இது லான்ச் பண்ணி இப்போ 50 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது கோல்டன் ஜூப்ளி வந்து இப்போ ரீசெண்டா தான் கொண்டாடணும். அடுத்து பாருங்க 2014 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் முயற்சியிலே பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான விண்கலனானது அனுப்பப்பட்டு அது சுற்றுப்பாதைக்குள்ள நுழைந்து அந்த திட்டமானது சக்சஸ்ஃபுல் அடைந்தது, சாதனை அடைந்தது. அந்த விண்கலத்தோட பேரு மங்கள்யான். அடுத்து 2035 இந்தியா விண்வெளி நிலையத்தை அமைக்கும், விண்வெளியில இந்தியாவுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2040 இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து சந்திரன்ல கால் தடம் பதிப்பாங்க. இப்போ ககன்யான் மூலமாக விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க மனிதர்கள் இந்தியா மூலமா. இப்ப அடுத்து 2040 சந்திரன்ல இந்திய வீரர்கள் வந்து விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சந்திராயன் 1 இது 2008 லான்ச் பண்ணிருப்பாங்க. சந்திராயன் 1 பாத்தீங்கன்னா நிலவுல தண்ணீர் இருப்பதை கண்டறியறதுக்கு உதவி இருக்கு. சந்திராயன் 2 இது 2019 லான்ச் பண்ணிருப்பாங்க. இது நிலவுடைய மேற்பரப்பு பத்தி மிக தெளிவான படங்களை கொடுத்து அதை பத்தி ஒரு புரிதலை வழங்கியது. சந்திராயன் 3 மூலமா விக்ரம் லேண்டர் வந்து நிலவோட தென் துருவத்தில் தடம் பதித்த அந்த இடத்துக்கு சிவசக்தி முனை அப்படின்னு பேரிட்டிருக்கோம். ஸோ இந்த சந்திராயன் 3 மிஷன் மூலமா நிலவுடைய தென் துருவத்தை பத்தி நம்ம ஒரு புரிதலை வந்து மேம்படுத்துறதுக்கு சந்திராயன் 3 மிஷன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இனி வர 5 இயர்ஸ் அடுத்த 5 ஆண்டுகள்ல 52 உளவு செயற்கைக்கோள்களானது லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.